இப்போ வந்து சீமான் வந்து 8% ஓட்டு வாங்குறாருங்க. என்ன தான் கம்மியாக வாங்கினா கூட ஒரு 6 வாங்கினா கூட அவர் வந்து 20-30 லட்சம் ஓட்டு வாங்கிடுவாருங்கிற ஒரு கன்சாலிடேட்டட் சொல்லலாம். பாமகவா தொடர்ந்து ஒரு தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி 20 லட்சம் ஓட்டு கன்சாலிடேட்டராக வாங்குறாங்க. ஓவரால் 6% வச்சுக்கிறாங்க. வட தமிழ்நாட்டில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட பர்சன்டேஜ் வாங்குறாங்க வன்னியர் பெல்ட்டில். அப்படியே நம்ம சொல்கிறோம். அப்படி வந்து விஜய் அவர்களை தேர்தலில் ப்ரூஃப் பண்ணால் தான் சொல்ல முடியும். இப்போ கட்சி தொடங்கி ஒரு 2 ஆண்டுகள் ஆகுது. தேர்தலை பற்றி தெரியாது, களப்பணிகளை பற்றி தெரியாது, எப்படி வந்து ஒரு தேர்தல் வேலை செய்யணும்னு தெரியாது, தேர்தலில் எப்படி பணம் கொடுக்கறத எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாது. இங்கே செங்கோட்டையன் இருக்கார்ல சார், நீங்கள் ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி இங்கே செங்கோட்டையனை சொல்கிறாங்க, பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஜய் கூட இருக்காரு. அந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன டிசைட் பண்ணார்? அதிமுகவோட கூட்டணி டிசைட் பண்ணார். செங்கோட்டையன் அதிமுக கூட்டணி டிசைட் பண்ணுவாரா? நான் கேட்குறேன் சார், தாவேக்கு அவனுடைய தொண்டர்கள் தயாராக இருப்பாங்க. ஏன்னா விஜய் அவர்களை முதல்வராக்கணும், அண்ணன் சிஎம்மா வரணும் அப்படின்னு தான் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ அதிமுக கூட சேர்ந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்காகவா இவ்வளவு தொண்டர்கள் அவர் பின்னாடி வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அதிமுக திமுக இருக்கிற பலமே தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை 15,000 கிராமம்னா 15,000 கிராமத்தில் கிளை இருக்குது. எல்லா கிளையிலும் குறைந்தபட்சம் 50 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. குறைந்தபட்ச உறுப்பினர்களே ஒவ்வொரு 10 ஆண்டும் எங்களே கணக்கு. இவங்க யாருமே ஆட்சி அதிகாரத்துக்கு 96 வைகோ வந்தார். என்ன 96 பிறகு விஜயகாந்த் வந்தார். 2006 தேர்தல் சந்திச்சார். விருத்தாசலம் தான் ஜெயிச்சார். அதன் பிறகு அடுத்த 10 ஆண்டுகளில் இனப்படுகொலைக்கு பிறகு சீமான் வந்தார். சீமானுக்கு பிறகு இப்போ விஜய் வந்திருக்கார். அடுத்த 10 ஆண்டுல ஒவ்வொரு 10 ஆண்டு வந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் யாரும் இங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போனால் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி இன்னும் யாரோ ஒரு மாவட்ட செயலரோ ஏதோ ஒரு கட்சியுடைய ஒன்றிய செயலர் கிடையாதுங்க, ராகுல் காந்தியுடைய நேரடி ஆலோசகர். என்ன அப்போ அவருடைய பேச்சு ஒவ்வொன்றுமே முக்கியம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பல விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தை இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. தாவேக்கா குறித்து பேசணும். ஏன்னா தாவேக்கா திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுலேருந்து தமிழக அரசியல் களம் அதை நோக்கி தான் நகருது. விஜய் அவர்கள் அப்படிங்கிற பேர் இல்லாமல் அரசியல் நகர்வுகள் இல்லை அப்படிங்கிற யதார்த்தமாக நம்ம பார்க்குறோம் சார். ஆனால் சமீப காலமாக நீங்கள் பார்க்குறப்ப சிபிஐ ஒரு பக்கம், ஜனநாயகன் படம் குறித்து ஒரு பக்கம், சென்சார் போர்டில் இப்படியெல்லாம் இஷ்யூலாம் போய்கிட்டு இருக்கப்ப விஜய் எப்படி போயிட்டு இருக்காரு? ஒரு சரியான பாதையில் தான் போறாரா? கொஞ்சம் ஏதோ தடுமாறுற மாதிரி தெரியுது சார். உங்களுக்கு எப்படி தெரியுது அது ஒரு அரசியல் விமர்சகரா? அதுங்க இந்த அரசியலில் அவர் சரியான பாதையில் இது வரைக்கும் போகலங்கிறதா என்னுடைய அபிமானம். எப்படி அப்படின்னா, அரசியலில் புதுசாக வந்தவர்கள் வெறும் வந்து ஒரு பாய்ச்சலை நிகழ்த்துறது மட்டும் இல்லை, வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கையை உணர்த்தணும். அந்த நம்பிக்கையை அவர் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு சொல்லுங்க. அந்த நம்பிக்கையுடைய முதல் அடிப்படை என்னன்னா, ஒருத்தர் கட்சி தொடங்கினார்னா முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் ஓடி வந்துருவாங்க. எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார்னா வந்துருவாங்களா? விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது வந்தாங்களா? இப்போ இது நடிகர்கள். சரி, நடிகர்கள் வைகோ தொடங்கினோடனே வைகோட்டிருந்து வந்தாங்க, அதாவது திமுகலேருந்து வந்தாங்களா? ராமதாஸ் தொடங்கும்போது கூட பண்ருட்டியார் அதிமுகலேருந்து வந்தாரா? ஓகே, அவங்க எல்லாம் அரசியலுக்குள்ள ஒரு இயக்கங்கள்ல இருந்தாங்க. இவர் நடிப்புல இருந்து டேரக்டா இல்லை சார் அரசியல். அதுதான் பிரச்சனைங்கிறேன். ஓகே, நீங்கள் டைரெக்டாக வர்றது பிரச்சனை இல்லை, அதுக்கான காலம். அதாவது நீங்கள் தேர்தலில் போட்டியிடலாம், தேர்தலில் வெற்றி பெறலாம், நாங்கள் வெற்றி பெறுவோம். இப்போ சீமானோட சொல்லாது படிப்படியாக ஒரு வளர்ச்சிங்கிறது ஓகே ஏற்று. இப்போ வந்து சீமான் வந்து 8% ஓட்டு வாங்குறாருங்க. என்ன தான் கம்மியாக வாங்கினா கூட ஒரு 6 வாங்கினா கூட அவர் 20-30 லட்சம் ஓட்டு வாங்கிடுவாருங்கிற ஒரு கன்சாலிடேட்டட் சொல்லலாம். பாமகவா தொடர்ந்து ஒரு தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி 20 லட்சம் ஓட்டு கன்சாலிடேட்டராக வாங்குறாங்க. ஓவரால் 6% வச்சுக்கிறாங்க. வட தமிழ்நாட்டில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட பர்சன்டேஜ் வாங்குறாங்க வன்னியர் பெல்ட்டில். அப்படியே நம்ம சொல்கிறோம். அப்படி வந்து விஜய் அவர்களை தேர்தலில் ப்ரூஃப் பண்ணால் தான் சொல்ல முடியும். இல்லைனா நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், மிகப்படுத்தி 40% வாங்கிடுவாருன்னு சொல்லலாம், 20ன்னு சொல்லலாம், 2% வாங்குவாருன்னு சொல்லலாம். பெரும்பான்மையாக சொல்றது 10-15% ஓட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு களத்தில் நிறைய பேர் சொல்றதை பார்க்க முடியுது. பட் அந்த கால்குலேஷன் எப்படி நமக்கு தெரியல, அது நமக்கு தெரியாது. பட் ஆனால் விஜயகாந்த் அப்படி வரும்போது 8% வாங்கினார். ஓகே, அதனால சொல்றாங்க. ஆனால் 8% வாங்கி என்ன புண்ணியம்? ஒரே ஒரு தொகுதி விருத்தாசலம் மட்டும் தான் ஜெயிச்சார். முதல் முறை நிற்கிறப்ப அவர் மட்டும் தான் ஜெயிச்சார். அவர் மட்டும் ஜெயிச்சார். அவர் தொகுதியில் 40% வாங்கிட்டார். ஆனால் அதே விஜயகாந்த் கூட்டணி வந்ததுக்கப்புறம் 29 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தார். ஓகே, அப்போ இது கவனிக்கப்படணும். இது போல் இவர் விஜய் வந்து வரணும்னா நீங்கள் கூட்டணி வச்சுக்கணும். அப்போ கூட்டணி வச்சுக்கணும்னா நம்ம ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடலாம் பேசலை. ஏன் பேசலைன்னா, அப்படி 3வது அடி தமிழ்நாட்டில் ஜெயிச்சதே கிடையாது.
ஓகே. ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. 1951 முதல் தேர்தல் வரப்போ எஸ்எஸ் ராமசாமி படையாச்சார் ஒரு 18 தொகுதியில் ஜெயிச்சார், 4 எம்பி ஜெயிச்சார். மாணிக்கவேல் நாயக்கர் அவர் ஒரு 9 தொகுதி ஜெயிச்சார். பசுமன் முத்துராமலிங்க தேவர் 4 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு எம்பி தொகுதியும் ஜெயிச்சார். இவங்க 3 பேரை தாண்டி வேற யாருமே தேர்தலில் தனிச்சு நின்று வெற்றி பெறலை. ராமதாஸ் ஒரே முறை தனிச்சு நின்று 4 எம்எல்ஏ ஜெயிச்சார், அவ்வளோதான். மீதி எல்லாமே கூட்டணி. அதாவது இரட்டை இலக்க எண்களில் வெற்றி பெறணும்னா கூட்டணியோட தான் இவங்க தேர்தலை சந்திக்கணும். ஓகே, யதார்த்தமான கள நிலவரம் அதான். ஓகே. அப்போ இவர்கள் 3ஆவதா ஒருத்தர் ஒரு கட்சி ஜெயிச்சது இல்லைங்கும் போது எப்படி வந்து இவங்க ஜெயிச்ச முடியும்? இப்போ கட்சி தொடங்கி ஒரு 2 ஆண்டுகள் ஆகுது, தேர்தலை பற்றி தெரியாது, களப்பணிகளை பற்றி தெரியாது, எப்படி வந்து தேர்தல் வேலை செய்யணும்னு தெரியாது, தேர்தலில் எப்படி பணம் கொடுக்கறத எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாது, மாற்று வேட்பாளர்கள் கொடுக்குற பணத்தை எப்படி இவர்கள் தடுப்பது, அல்லது மக்கள்கிட்ட போய் அதை எப்படி பிரச்சாரமாக சொல்லி பாருங்கள் ஊழல் பணம் தான் கொடுக்குறான், அதனால் வந்து அதுக்கு அதை நோக்கி போயிடாது. ஒன்று தடுக்க தெரியணும், இல்லை தனக்கும் கொடுக்க தெரியணும். ஓகே, அவர் செலவு பண்ணுவாரான்னு நமக்கு தெரியாது. கொடுக்கறது நம்ம ஆரோக்கியம் போக்கு இல்லாத நம்ம ஆதரிக்க முடியாதுன்னு வச்சுக்க. ஆனால் தடுக்க தெரியணும். அதை தடுக்க தெரியதோடு மட்டும் இல்லை, அதுக்கு ஊழல் பணம்னு சொல்ல தெரியணும். இவர் சொல்றது மக்கள் ஏற்றுக்க தெரியணும், ஏற்றுக்கிற இடத்த இவர் சொல்ல தெரியணும். ஓகே, கொடுக்கறது ஊழல் பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மக்கள் அந்த மனத்தை பெருசாக மதிக்க மாட்டாங்க. அவன் கொள்ளடிச்ச காசை கொடுக்குறாயா அப்படின்னு போயிடும். ஆக அதை சொல்கிற பக்கம் வந்து அந்தந்த நிர்வாகிகளுக்கு இருக்காங்கிறதா. நீங்கள் விஜய்ங்கிற ஒரே ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ்க்கு வச்சுக்கிட்டு பண்ண முடியாதுங்க. விஜய்ங்கிற ஃபெமிலியர் ஃபேஸை வச்சுக்கிட்டிங்கன்னா அவருடைய செல்வாக்கில் அவர் ஜெயிக்கலாம், இன்னும் ஒரு 4 பேர் ஜெயிக்கலாம், அவ்வளோதான். இரட்டை இலக்கணங்களை கூட ஜெயிக்க முடியாது. ஆக அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க இதாக இருக்கணும். இப்போ அதிமுக எடுத்துங்க, உதாரணத்துக்கு அதிமுக சொல்கிறேன், திமுக அதே மாதிரி நிறையா சொல்லலாம். அதிமுக எடுத்துங்க, இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் எந்த தொகுதியிலும், இப்போ விராலிமலை எடுத்தீங்க, விஜயபாஸ்கருங்க, அவரை மிஞ்சி ஒன்றும் நடக்காதுங்க. கரூரா எம்ஆர் விஜயபாஸ்கருங்க, அவருக்கு ஆப்போனண்ட் வந்து செந்தில் பாலாஜிங்க. இவங்க ரெண்டு பேர் தாண்டி அந்த மத்திய இலங்கன் வந்து போட்டிட்டுருவாரா? முடியுமா? சரி. அதுபோல் ஏவா வேலு திருவண்ணாமலை, அவரை மீறி என்னங்க பண்ண முடியும்? அப்படி இங்கே இவர் கிருஷ்ணகிரியா, கேபி முனுசாமி இருக்கார், அன்பழகன் இருக்கார், கேபி அன்பழகன் இருக்கார். இவன் திமுக அதே மாதிரி இப்படி இவர்களை மீறி அங்கே யார் மக்களுக்கு தெரிந்தவர்களாக 3வது அணியில் இருக்காங்க, விஜயோடைய அணியில் இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் சொல்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ கூட விஜயகாந்த் தான் முகம், மீதி இருக்கிற கூட இருக்கிறவங்க ஜெயிச்சாரு. ஓகே, தெரிஞ்சிருந்தா ஓகே. 29 எம்எல்ஏ ஜெயிக்கிற கட்டத்தில் 2011 கொஞ்சம் ஃபெமிலியரான ஆளுங்க தெரிஞ்சு வந்துட்டாங்க. ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட இருந்தார். அவருடைய அறிவுரையின் அடிப்படையிலும் ஆலோசனை அடிப்படையிலும் இவங்க அதிமுக சேர்ந்து கூட்டணி வச்சாங்க. இங்கே செங்கோட்டையன் இருக்கார்ல சார், நீங்கள் ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி இங்கே செங்கோட்டையனை சொல்கிறாங்க, பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஜய் கூட இருக்காரு. அந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன டிசைட் பண்ணாரு? அதிமுகவோட கூட்டணி டிசைட் பண்ணாரு. செங்கோட்டையன் அதிமுக கூட்டணி டிசைட் பண்ணுவாரா? ஓகே. ஆனால் டிசைட் பண்ணணும், டிசைட் பண்ணுறதான் ஜெயிப்பீங்க. அதிமுகவாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும் சார், காங்கிரஸ் போனால் கூட தோற்றுருங்க. இங்கே நீங்கள் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அதிமுக திமுக அணி. நீங்கள் அதுக்கு எது வேணால் விட்டுருங்க, எந்த அணியோ உங்கள் இஷ்டம், அது உங்களோட சாய்ஸ். திமுகனா போங்க, அதிமுக போக வாய்ப்பு இல்லை அப்படிதான் தெரியுது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும். ஆனால் அரசியல் மாறுங்க. நீங்கள் வந்து அரசியல் வந்து அப்படிலாம் நடக்காதெல்லாம் நினச்சிடாதீங்க, காலி ஆகிடுவார் சார். அப்படி பேசினாருன்னா திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கிட்டு நாளைக்கு திமுக அது அரசியல். இப்போ தாமிரபரணியில் போராட்டம் பண்ணாங்க மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்காக. உடனே திமுக அரசாங்கம் தான் அடிச்சு அங்கே பல பேரை கொன்னாங்க. அதாவது இப்போ காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி, அந்த துப்பாக்கி சூடு நடத்தின அந்த கட்சியோடு தான் அந்த தாமிரபரணி போராட்டத்தை முன்னெடுத்த கட்சி போய் இணைஞ்சது. ஓகே. அப்போ அந்த மாதிரி வரலாறு உண்டு, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆக இது வந்து என்னைக்கு வந்து வைகோ வந்து போடா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட போது, போடா சட்டத்தை எதிர்த்து கைது செய்யப்பட்ட போது வெளியே வந்து கைது செய்த கட்சியோடு தான் கூட்டணிக்கு சேர்ந்தார். ஓகே. அதனால் அது வந்து நம்ம இல்லை அப்படிலாம் நம்ம மறுக்க முடியாது. அதனால் இவரும் நாளைக்கு திமுக போக மாட்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல சாய்ஸ், மக்கள் ஏற்றுக்கிற சாய்ஸ் அதிமுகவாக இருக்கும். ஓகே. ஏன்னா அதிமுகவோடு இருக்கும்போது அது இயல்பான ஒரு கூட்டணி அமையும். இப்போ பாஜக அதிமுக என்பது இயல்பான கூட்டணியாக நீ தமிழகம் முழுக்க மாறி இருக்கு. ஏன் மாறி இருக்கா? நீண்ட காலமாக இருக்கிறாங்க. நீண்ட காலமாக 2 பேருமே வந்து ஆன்மீகவாதிகள் தான். யாரும் நாத்திகம் பேசுகிறவர்கள் கிடையாது. அதிமுக நாத்திகத்தை முன்னெடுக்கிற கட்சி கிடையாது, பாஜகவும் நாத்திகத்தை முன்னெடுக்கிற கட்சி கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் இயல்பாக இருக்குது கூட்டணி. ஆக
இதில் விஜயும் வந்து சேர்ந்துருந்தாருன்னா நல்லாயிருக்கும். சேர்ந்ததுக்கான வாய்ப்பு உண்டு, நம்ம இன்னமும் இல்லைன்னு சொல்ல வரல. அதிமுக தரப்புல அதுக்கு தயாரா இருக்காங்க இல்லையா? விஜய் வந்தா ஏத்துக்க தயாரா இருக்காங்களா? தொண்டர்களும் தயாரா இருக்காங்களா? அப்போ அந்த சூழல் அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு டிடிவி தினகரன் ஏறத்தாழ கூட்டணிக்குள்ள உறுதி ஒரு 15 சீட்டு கொடுப்பாங்கிற இடத்துக்கு போயிருக்கு. அதிமுக கூட்டணி இல்ல, என்டிஏ கூட்டணி இல்ல. என்டிஏ கூட்டணி, அது அதிமுக கூட்டணி தான் அது. ஓகே. ஆனால் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணி சொல்ல மாட்டார், தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லுவார். ஓகே. ஆனால் அந்த கூட்டணி வர தயாராகிட்டாருன்னு செய்தி வருது. பிரேமலதா அவர்களும் வந்துட போகிறதா செய்தி வருது. அப்போ அவர்கள்லாம் ஒரு 10-15 கொடுக்கணும். ஆல்ரெடி அன்புமணி வேற வந்துட்டாரு. இப்போ இவங்க எல்லாருக்கும் இவனா 15 கொடுத்தா கூட 40 சீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக முன்னாடியே விஜய் வந்திருந்தாரா இந்த 40 சீட் அவர் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, தயாரா இருந்தது அதிமுகவும். தயாராக இருந்துச்சு. நான் கேட்குறேன் சார், தாவேக்காவுடைய தொண்டர்கள் தயாரா இருப்பாங்க? ஏன்னா விஜய் அவர்களை முதல்வராக்கணும், அண்ணன் சிஎம்மா வரணும் அப்படின்னு தான் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ அதிமுக கூட சேர்ந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்காகவா இவ்வளவு தொண்டர்கள் அவர் பின்னாடி வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது உண்மைதாங்க. ஆனால் நீங்கள் தொண்டர்களை நீங்கள் தான் அரசியல் படுத்தணும். நம்ம ஒரு தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு 20,000-30,000 ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியுமா? எங்கேயாவது 60,000 ஓட்டு வாங்கி எந்த எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கான்? ஒரு எம்எல்ஏ கூட 60,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சது கிடையாது. குறைந்தபட்சம் 70,000 80,000 ஓட்டு வாங்கினா தான் வெற்றி பெற முடியும். ஏதாவது சின்ன தொகுதி, ஒரு நெய்வேலி மாதிரியான தொகுதியில் வேணால் நடக்கும். இது எக்ஸப்ஷன். டிடிவி ஒரு முறை சுயேட்சைன்னு அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்குமே தவிர எங்கேயுமே வந்து 70,000 90,000 மேலே வாங்கினா தான் வெற்றியே பெற முடியும். அப்போ அந்த ஓட்டை வாங்க முடியுமா? அந்த ஓட்டு வாங்கினா 35% 41% எடுத்தால் தான் வாங்க முடியும். ஓகே, அதை வாங்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், அவங்க 8-15 நம்ம தீர்மானம் வரும்னு ஒரு கணிப்பு வைக்கிறோம். நான் வந்து 20% போட்டுங்க சார், 40,000 ஓட்டு தான், 2 லட்சம் ஓட்டு தான் போலாயிருக்கும். ஓகே, பெரும்பான்மை தொகுதியில் 200 தொகுதிக்கு மேலே 234. அந்த 20% 40,000 ஓட்டு, 40,000 ஓட்டு என்னைக்கு ஜெயிச்சிருக்கு? ஓகே. எங்கேயாவது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் இப்போ போயிருக்க 234 எம்எல்ஏ ஒருத்தர் நான் 40,000 ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இருக்காது. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. குறைந்தபட்சம் 60,000 இருக்கும். அதில் என்ன 3 பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் கிட்ட வந்திருப்பாங்க. 3 கட்சி ஷேர் பண்ணி. கடந்த முறை தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட 10-15 தொகுதிகளில் 1000, 2000, 3000 அந்த மாதிரி ஓட்டு பேரும். நான் சொல்றது இந்த மாதிரி 3 பேர் நல்லா ஸ்கோர் பண்ண 3 வேட்பாளர்கள் வந்து ஒரு 2 கட்சி வேட்பாளர் வந்து ஒரு 40,000 50,000 அப்படி வாங்கும்போது ஒரு ஒருத்தர் 60,000 வாங்கினாலும் ஜெயிக்கிற சூழல் வரும். அது எங்கேயா 1-2 நடக்கும். மெஜாரிட்டி 80,000 ஓட்டு தான். அப்போ இந்த 80,000 ஓட்டு வாங்குகிற சக்தி விஜய்க்கு இருக்கா? ஓகே, அப்படிங்கிறத பார்க்கணும். அதை இல்லைங்க போது இல்லை நம்ம தொண்டர்கள்ட்ட ஒத்துக்க முடியாது. ஆனால் தொண்டர்களை நீங்கள் எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்குது. நாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் அப்படின்னா தமிழக வரலாற்றிலே அரசியல் நிர்வாகிகள் தான் பேசணும். முதல்ல நீங்கள் நிர்வாகிகள் தான் பேசணும். நிர்வாகிகள் தான் தொண்டர்கள்ட்ட பேசணும். ஏன்னா அப்போ நிர்வாகிகள்ங்கிறது உங்களுடைய நேரடியாக அவங்களுக்காக ஓட்டு கேட்க போகிறவங்க, உங்களாக உழைக்க போகிறவங்க. அவங்கள முதல்ல நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். ஏன் நம்ம கூட்டணி போகிறோம்? ஒவ்வொரு கட்சி சொல்லுவாங்க தெரியுமா, நாம் ஏன் இந்த கூட்டணிக்கு போனோம். இப்போ திருமாவளவன் ஒரு முடிவு எடுத்து நாளைக்கு வந்து அதிமுக வந்தாலும் அவர் தொண்டர்கள் அப்படியே அவர் கூட வருவாங்க. ஓகே, ஏன்னா கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த முடிவு வந்து சரி அப்படின்னு. இப்போ அன்புமணி ஒரு பாட்டாண்மை கட்சி இங்கே அதிமுக வந்திருக்கு. ஏற்கனவே அதிமுக அணியில் தான் இருந்தாங்க, கொஞ்ச நாள் வெளியே இருந்தாங்க, அப்புறம் மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ தொண்டர்கள் மொத்தமாக இதுக்கு ஆதரிப்பாங்களா? அப்போ ஆதரிக்கிற மனநிலை இருக்கும் போது அதை வந்து அதை எப்படியே எஜுகேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எஜுகேட் வந்து பண்ணணும். அதுக்கான இடமே இன்னும் வரலை இவங்ககிட்ட. ஓகே, அதனால் மிஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இளைஞர்கள் வருத்தப்படுவாங்க, மிஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்குமே தவிர. ஆனால் மெஜாரிட்டி வந்து ஆதரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த யதார்த்தம் புரியும். நிறையா இளைஞர்களுக்கு யதார்த்தம் புரியும். ஆமாம், நம்ம எப்படி போட்டிடுவோம். ஏன்னா இங்கே தேர்தல் வேலை செய்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, மக்கள்கிட்ட ஓட்டை நீங்கள் கவரணும். எப்படி கவருங்க? கூட்டம் நடத்தணுங்க. நீங்கள் ஒரு இடத்த கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டம் நடத்துவதற்கு செலவுலேருந்து என்ன பண்ணுவீங்க? ஓகே, கூட்டம் நடத்துறதுக்கு செலவு இருக்குது. ஒரு மாநாடு நடத்த, பேரணி நடத்த, சாலை மறியல் நடத்த, பொதுக்கூட்டம் நடத்த, ஆர்ப்பாட்டம். இதெல்லாம் தாவேக்கா நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ 2 வருஷம் செய்கிறதும் பெருவா. இப்போ அதிமுக வேலைக்கும் திமுக வேலைக்கும் ஈடு கொடுக்குற மாதிரி செய்கிறாங்களா? அவங்க எத்தனை ஆண்டு கால கட்சி இவங்க 2 வருஷம். அதுதான் சார். ஓகே, அப்போ அவங்களோட எப்படி நீங்கள் போட்டி போடுவீங்க? ஓகே, அதை வச்சு தானே ஜெயிக்க முடியும். அப்போ அது போல தான். ஏன்னா உண்மையிலேங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவர் இப்படி நடந்துக்கிட்டதுனால தான் நிறைய தோல்விகளை விஜய் அவர்கள் சந்திக்கிறார். என்ன தோல்வி? கட்சி தொடங்கிட்டாருங்க. கட்சி தொடங்கினோடனே முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் பெரிய அளவுக்கு வரலை. செங்கோட்டையன் மிகப்பெரிய மனக்கசப்புக்கு பிறகு தான் அங்கே போயிருக்காங்க. அதுவும் செங்கோட்டையன் போனது ஒரு பக்கம் தரப்பு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, செங்கோட்டையனை கூட்டணிக்கு கொண்டு வரதான் அமித்ஷா அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி பேச்சு ஓடுது. அது ஒரு பொருளியா என்ன நம்மளுக்கு தெரியாது, அப்படி பேச்சு இருக்குது. ஆக அப்படியா நம்மளுக்கு தெரியல. நாஞ்சில் சம்பத்து தெரியும், அவர் போகாத கட்சின்னு ஒன்று இருக்கா தமிழ்நாட்டில்னு சொல்லுங்கள். அதனால் இவங்க 2 பேரை தாண்டி ஃபெமிலியரான ஃபேஸ், எக்ஸ் எம்எல்ஏ
இவனார் போனார் தாவேக்காகன்னு சொல்லுங்கள். ஓகே, அப்படி ஒன்று கிடையாது. ஸோ யாராவது யூடியூப்பில் பேசுகிறவங்களோ போகிறவங்களோ இல்லை இப்போ கட்சியில் பெரிய முக்கியத்துவம் வேறு கட்சியில் முக்கியத்துவம் இல்லாதவங்களோ அவர்கள் தான் வந்து தாவேக்கால இணைச்சிருக்காங்களே தவிர ஃபெமிலியர் பேஸ் ஒன்று இல்லை. தேர்தல் வேலை செய்த அனுபவம் உள்ளவர்கள் ஒரு சட்டமன்றத்தை அளவுக்கு பழகினவர்கள் இங்கே இல்லை. பூத் லெவலில் எப்படி வேலை செய்யணும், எப்படி போய் ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருக்கு. எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு தாம்பரம் தெரிஞ்சிருக்கலாங்க, ஆனால் எனக்கு செங்கல்பட்டு தெரியாது, அல்லது எனக்கு பெருங்குளத்துக்கு அந்தாண்ட தெரியாதுங்கன்னா நான் எப்படி போய் பெருங்குளத்தில் ஓட்டு வாங்குவேன்? ஓகே, என்னத்துக்கு தேர்தல் பொறுப்பாளராக இல்லை தேர்தல் வேட்பாளராக போட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ அதிமுக அந்த பிரச்சனை கிடையாது. எல்லா லெவல்லையும் அவங்க ரூட் லெவல்லையும் அவர்கள் இல்லாத கிராமம் கிடையாதுல்ல. நீங்கள் அதிமுக திமுகவுக்கு இருக்கிற பலமே தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை 15,000 கிராமம்னா 15,000 கிராமத்தில் அவங்க கிளை இருக்குது. எல்லா கிளையிலும் குறைந்தபட்சம் 50 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. குறைந்தபட்ச உறுப்பினர்களே. நான் வந்து அவங்ககிட்ட 20 கிளை இருக்குங்க. 20க்கு மேற்பட்ட அதாவது பாசறை, மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை, பெண்கள் பாசறை, இப்படி 20 வகையான அமைப்புகள் இருக்குது. ஆனால் அதில் ஒருத்தர் ஒன்றுனால அது 50 வந்துடும். ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க, சாதாரண 50 பேர் அந்த கிராமத்துக்கு இருக்கான். ஆனால் விஜய்க்கு ரசிகர் பட்டாலும் இன்னைக்கு இருக்குது. ஆனால் அவர்கள் இவர்கள் அளவு ஏன்னா இவர்களுடைய பசங்களாக இருப்பாங்க. நாளைக்கு அப்பா நம்ம இதை தானே பொழப்பு நடத்திட்டு இருக்கோம், சும்மா போடுறா ஓட்டை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சும்மா ஜென்சி ஓட்டு அண்ணாதே வர பையன் தானே, திமுககாரனுடைய பையன் தானே, அவன் ஓட்டு போடானா போட மாட்டானா? நீங்கள் ரிசல்ட்டு பாருங்கள். இதே தாங்க வைகோ. ஒவ்வொரு 10 ஆண்டு ஒவ்வொரு புதுமுகங்கள் வந்துகிட்டே தாங்க இருக்கிறாங்க. வைகோ வந்தாரா, வைகோ அப்புறம் விஜயகாந்த் வந்தாரா, விஜயகாந்த் அப்புறம் சீமான் வந்தாரா, சீமானுக்கு அப்புறம் விஜய் வராரு. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய இந்த வயசுக்கு நான் ஒரு 10 ஆண்டாக பார்க்குறேன். ஓகே, ஒவ்வொரு 10 ஆண்டும் நீங்களே கணக்கு. இவங்க யாருமே ஆட்சி அதிகாரத்துக்கு 96 வைகோ வந்தார். என்ன 96 பிறகு விஜயகாந்த் வந்தார். 2006 தேர்தல் சந்திச்சார், விருத்தாசலம் தான் ஜெயிச்சார். அதன் பிறகு அடுத்த 10 ஆண்டுகளில் இனப்படுகொலைக்கு பிறகு சீமான் வந்தார். சீமானுக்கு பிறகு இப்போ விஜய் வந்திருக்கார் அடுத்த 10 ஆண்டில். ஒவ்வொரு 10 ஆண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் யார் இங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போனா? ஓகே, இது பழைய எம்ஜிஆர் இல்லைங்க. எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் வந்து நடிகராக மட்டும் இல்லை, பொலிட்டிக்கலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தார். அவர்கிட்ட வந்த அத்தனை பேர் அவர் தலைவர்னு சொன்ன நாவலர் நடிச்சேன்னா அவர் தலைமை ஏற்று வந்தாருங்க. புரியுதுங்களா? அப்புறம் பன்ருட்டி ராமச்சந்திரன் வந்து ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் திமுகவில் மிகப்பெரிய அங்கம் வகித்தவர்களும் வந்தாங்க கூட. வெறும் ரிக்ஷா இழுக்கிறவங்களும் ஆட்டோ ஓட்டுறவங்க மட்டும் வரல. எம்ஜிஆர் கிட்ட வந்தவங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் அங்கிருந்து வந்தாங்க. அதிகாரத்துல இருந்து கட்டமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அரசியல்னா என்னன்னு மக்களை சந்திச்சவங்க இங்க கட்சிக்குள்ள மறுபடியும் வந்தாங்க, இங்கேயும் வந்தாங்க. அதனால அந்த பன்முகத்தன்மை, அதாவது எம்ஜிஆர் போய் தான் ஒரு இடத்த பேசணும்னு இல்லை, நானும் நடிச்ச போய் இங்கே பேசலாம், பன்ருட்டி ராமச்சந்திரன் போய் இங்கே பேசலாம், இப்படி இருந்துச்சு. திருநாவுக்கரசு போய் பேசலாம். இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் இருந்துக்கிட்டே இருந்ததுனால அவர்கள் தேர்தலை அணுக முடிஞ்சுது, எளிமையாக பண்ண முடிஞ்சுது. அப்போ சின்ன பையனாக இருக்கக்கூடிய யாரை வேணாலும், நான் அப்புறம் 77 நம்ம சைதத்துரைசாமி வேட்பாளராக நிறுத்தும் போது அவர் வந்து வயது தகுதி மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு. ஆக அந்த அளவுக்கு மற்றவங்க வேலை செஞ்சாங்க. அப்போ நீங்கள் 214 பேரில் ஒரு 200 பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், ஒரு 30 பேர் புதுசாக போடுவோம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் நீங்கள் 30 பேர் எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கிட்டு 200 பேரை போட்டிங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஆக இதுதான் விஜய்க்கும் அதிமுக வித்தியாசம். அவர்கிட்ட இருக்க ஒரே சாய்ஸுங்க இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரலை அப்படின்னு சொன்னால், தனியாக தான் சந்திப்பேன், நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால், இங்கே யாருக்கு பலமாக போகும்? திமுகவுக்கு அதிமுகவுக்கு? அதிமுகவுக்கு கட்டாயம் அதிமுகவுக்கு போகும். ஏன்னு சொல்கிறேன், காரணத்தோட சொல்கிறேன். ஓகே. 2006 விஜயகாந்த் வெற்றி பெற்றார். 2011 அதிமுக சேர்ந்து இருந்து 29 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி அளவுக்கு வந்தார். ஆனால் 2016 விஜயகாந்த் தோல்வியுற்றார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அதிமுகவுடைய எம்எல்ஏ குமரகுரு அவர்கள், முன்னாள் எம்எல்ஏ குமரகுருட்ட 3வது இடம் வந்தாருங்க. 15% ஓட்டு தான் விஜயகாந்த். அப்போ தான் பெரிய பலம் நம்பி இவங்க தனிச்சு நின்று தோத்துட்டாங்க. ஆக ஏன்னா அதிமுக ஓட் ஷேர் அதிகம் இது வரைக்கும் குமுலேட்டிவாக. நான் 77 தான் முதல்ல தேர்தல் அதிமுக வந்து, அதுலேருந்து இது வரைக்கும் போடுங்க. இந்த 50 ஆண்டுகளாக குமுலேட்டிவ் ஷேர் போட்டிங்கன்னா திமுக என்பது 31% இருக்கும், அதிமுக 34% இருக்கும். 3% திமுகவோட அதிமுகவுடைய பர்சன்டேஜ் அதிக ஓட் ஷேர். அப்போ விஜய் அவர்கள் தனியாக ஓட்டை பிரிச்சாரா, அதிமுக ஓட்டும் பிரியும், திமுக ஓட்டும் பிரியும். ஆனால் பிரிவதால் அதிகம் இழப்பு வந்து திமுகவுக்கு, அதிமுக கிடையாது. ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் அதிகம். அந்த அடிப்படையில் அதிமுக வெற்றி பெறுவதற்கும் விஜய் அவர்கள் உதவிடுவாங்க.
ஏன்னா அதுதான் நாங்கள் நடந்துச்சு. 2016 விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டியிடவில்லை என்றால் திமுகவுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தான் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. ஓகே, 5 லட்சம் வாக்கில் எவ்வளோ ஓட்டுனா ஏறத்தாழ 136 தொகுதி ஜெயிச்சுது. ஓகே, ஓகே. அந்த காலகட்டத்தில் அதே தேர்தலில் இவங்க ஜெயிச்சது 87 தொகுதி தான் திமுக ஜெயிச்சது. வெறும் 5 லட்சம் ஓட்டில் 87 தொகுதிகள் தான் ஜெயிக்க முடிஞ்சது. கலைஞர் இருக்கார், அப்ப பழம் நழுவி கொண்டிருக்கிறதுன்னு தேமுதிக சொல்றாரு, நம்ம கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வருவான்னு சொல்றாங்க, இங்கே வருவாங்க இவங்க சொல்றாங்க. கடைசியில் மக்கள் நல கூட்டணி தனியாக போயிட்டாரு. போனதுனால அண்ணாதிமுக சாதகமாக அமைஞ்சது. அது போலத்தான் விஜய் அவர்களை தனித்து போட்டிட்டாலும் அண்ணாதிமுக சாதகம் தான். ஓகே. அல்லது அவருக்கு இன்னும் 2 சாய்ஸான காங்கிரஸை கூட்டணி நான் போட்டிட்டு போறேன்னா திமுகவுடைய கூட்டணி பலகீனமாக. காங்கிரஸ் அந்த அளவுக்கு பலமா இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை காங்கிரஸும் தாவேக்காவும் இணைஞ்சா கூட அதிமுகவுக்கு தான் அது ஃபேவரா போகும். ஓகே. ஏன்னா காங்கிரஸ் இருக்கிறதுனால நாங்கள் சிறுபான்மை ஓட்டு வாங்குறோம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு 4-5% ஓட்டு வச்சிருக்காங்க காங்கிரஸ். அதில் எந்த மாற்று கருத்தில் இன்னை வரைக்குமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு 60 ஆண்டுகள் ஆகுது அவங்க ஆட்சியை பிடிச்சி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இரட்டை இலக்கணங்களை எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. ஓகே, அது கூட்டணியில வச்சிருக்காங்க சார். பட் தனியா நம்ம சொல்ல முடியுமா? அது குறைஞ்ச வச்சிருக்காங்கல்ல, அந்த செல்வாக்கு அவங்களுக்கு தான் இருக்கு. இன்னைக்கும் 3வது பெரிய கட்சி அதிகாரப்பூர்வமாக அவங்க தான் இருக்கிறாங்க. ஓகே. அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்தாங்கன்னா அந்த 4% ஓட்டில் தான் இப்போ கடந்த முறையே 5% ஓட்டில் தான் ஆட்சி மாற்றமே. அப்போ அந்த ஆட்சி மாற்றமே காங்கிரஸ் வெளியே தான் 27 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க லாஸ்ட் டைமு. ஓகே. ஸோ அந்த 27 லட்சம் ஓட்டை நம்ம சும்மா தூக்கி போட்டுற முடியாதுல்ல. அப்போ அது விஜயோடு சேரும்போது என்ன ஆகும்னா விஜய்க்கு ஏன்னா 1-2 தொகுதியில் வரும். ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு எளிமையாக வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது இன்னொரு காங்கிரஸுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக கேரளாவில் விஜயோட ரசிகர்கள் கொஞ்சம் சேரும்போது கேரளாவில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு ஒரு வாய்ப்பாக. ஓகே. அது காங்கிரஸுக்கு உதவும். அதனால காங்கிரஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ராகுல் காந்தியின் கண்ணாயசிவு இல்லாமல் பேச மாட்டாங்க, அவருடைய சம்மதத்துடன் தான் பேசுகிறாள் என்று என்னுடைய கணிப்பு. அப்படி பேசும்போது ஏற்கனவே 3 மாநிலம் தான் இந்தியாவில் ஆள்றாங்க, ஹிமாச்சல் பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா. அப்போ இப்போ நான் வரப்போகிற 5 மாநில தேர்தலில் வெஸ்ட் பெங்காலே வர முடியாது. ஏன்னா இங்கே பிஜேபிக்கும் மம்தாக்கும் அங்கே நீண்ட காலம் ஆட்சி செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகே. அப்போ பாண்டிச்சேரி, கேரளாவும் தமிழ்நாடும் ஒரு சாய்ஸாக இருக்கும். அப்போ இதில் மாநில இப்போ இவங்ககிட்ட வெளியே போயிட்டா, திமுக வெளியே போயிட்டா, கேரளாவில் ஆட்சியை பிடிப்பதற்கு விஜயோடு இருந்தால் ஒரு 2 லட்சம் ஓட்டு, 1-2 லட்சம் ஓட்டு வந்தால் போதும் ஆட்சி மாட்டேன். ஏன்னா எப்பயுமே கேரளாவோட ரிசல்ட் எப்போனா ரொம்ப நெருக்கத்தில் 1 லட்சம் 2 லட்சம் ஓட்டில் தான் ஆட்சியை மிஸ் ஆகும். அப்போ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது திமுகவிடம் இங்கே பிரிஞ்சா இழப்பதற்கு 18-20 எம்எல்ஏக்கள் இருக்குது. ஆனால் விஜய்கிட்ட போனால் கேரளாவில் ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, ஓகே. அந்த சூழல் காங்கிரஸுக்கு ஒரு பாசிட்டிவ். பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி இன்னும் யாரோ ஒரு மாவட்ட செயலரோ ஏதோ ஒரு கட்சியுடைய ஒன்றிய செயலர் கிடையாதுங்க, ராகுல் காந்தியுடைய நேரடி ஆலோசகர். என்ன அப்போ அவருடைய பேச்சு ஒவ்வொன்றுமே முக்கியம். அப்போ அவர் முக்கியத்துவம் இல்லாமல் பேச மாட்டார். திமுக மீது அவரே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 2 மடங்கு கடன் வாங்கியிருக்கேன் யூபி அரசாங்கத்தை விடன்னு சொல்கிறாரு. என்ன எங்களுக்கு அதிகாரத்தில் பங்களிப்பு வேணுங்கிறாரு. நாங்கள் 60 ஆண்டுகளும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அதனால் எங்களுக்கு வேணுங்கிற அழுத்தம் கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது எப்படி இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறது உண்மை அப்படிங்கிறது தெரியுது. அதனால் விஜய்க்கு அந்த சாய்ஸு. அடுத்தது அதிமுக பாஜகவோடு அவர் இணைந்தார்னா நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா ஒரு கட்சியோடு வந்துடுறாரு. திமுக போனால் நல்ல சாய்ஸ் தான். பெரிய கட்சி அதிமுக திமுகவோடு இணைந்தால் வெற்றி வாய்ப்பு உறுதி. கட்டாயம் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வளரலாம், அல்லது வெற்றி பெற்று அதாவது பெரும்பான்மையோடு வந்தாலுமே ஆட்சியில் பங்கு தரலாம். பிஜேபி 2014 மத்திய அரசாங்கம் வரும்போது அப்போ மெஜாரிட்டியோடு தான் இருந்தாங்க. ஆனால் மற்ற கட்சி மாற்று கட்சிகளையும் அமைச்சர்களை இணைச்சிக்கிட்டாங்க. 2019 மெஜாரிட்டி 300க்கு மேலே சீட்டு. ஆனால் அப்பையும் ஆட்சியில் பங்கு கொடுத்தாங்க. ஏன்னா அது கொடுப்பதன் மூலம் கட்சியை வளர்த்துக்கொள்வாங்க. மற்ற கட்சியும் தோழமையோடு இருக்கும்போது அந்த மாநிலத்தை வளர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆக அதுபோல் அதிமுக அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் எடுக்கலாம். நாளைக்கு சரி நம்மளும் அமைச்சரவையில் பாஜகவை சேர்த்துக்கிட்டா நாளைக்கு மத்திய அமைச்சரவையில் நம்மளுக்கு இடம் கிடைக்கலான்னு ஒரு யோசனை வரலாம். அதுபோல் இவங்க விஜயை சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு இன்னும் வலுவாகலான்னு சொல்லி அமைச்சரோட இடம் கேட்கலாம். அப்போ ஒரு 2 அமைச்சரவை இருக்கும்போது இன்னும் கட்சி வளர்வதற்கு உதவியாக இருக்கும். இது விஜய் விட்டு இருக்க சாய்ஸு. ஆனால் அது எது நடக்குங்கிறது அவர் தான் முடிவு எடுக்கணும். அந்த முடிவெடுத்தால் நல்லது, இல்லைன்னா அது எல்லாரும் போலுமே ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு கேட்ட போய் ஒரு தோல்வியில் போய் தழுவார்.
பல விஷயங்கள் விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி போனால் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்காக பதிவு பண்ணீங்க. உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க. நன்றி சார்.